இவர் ஆட்சியில நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நம்ம வந்து கடங்காரன் ஆயிருவோம். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி எதுக்கு குடுக்கணும்? ஆ இப்படி கொள்ளடிக்கிறதுக்கா? இப்படி கொள்ளடிச்சு எவ்வளோ கட்டிட்டு இருந்த இடத்துல, இப்ப எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கு? காசு இவரு போட்டு விடுறாரா? அதே ரூ. 1000 காசு தான் போட்டு விடுறாரு. 2500 சொல்லி அதுலயும் ரூ. 1500 ஆட்டைய போட்டுக்கிட்டாப்படி. இந்த ரூ. 1500 வருஷத்துக்கு கணக்கு பண்ணாலே எவ்வளோ ஆகுது? 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க. இந்த மக்கள் எல்லாம் முட்டாளாவே இருங்க கடைசி வரைக்கும். சரியா? இப்படி கரண்ட் பில் இனி ஒவ்வொருத்தன் வீட்லயும் கரண்ட் பில் கரண்டே இல்ல. முக்காவாசி நாள் கரண்டே கிடையாது. ஆனாலும் நான் இவ்வளோ கரண்ட் பில் கட்டுறேன். எவ்வளோ வயித்தெரிச்சல் தெரியுமா? யோசிச்சு எல்லாரும் முடிவெடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒருத்தங்கள பதவியில வச்சிருக்கணும். முட்டாள் மாதிரி எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். கடைசி கடைசி வரைக்கும் அடிமையா தான் வாழணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாரும், எல்லா மக்களும். எங்க போய் முடிய போதோ? ஜனநாயகம் ஜனநாயகம் அது ஜனநாயகம் தான். ஜனநாயகத்துல இருக்க மக்கள் தான். அதுவும் இந்த மேல்தட்டு மக்களை விட அடித்தட்டு மக்கள்ல இருக்கவங்க தான். நம்ம தான் ரொம்ப கஷ்டம். இந்த மகளிர் உதவி தொகை இதுல 2500 சொல்லி 1000 தான் போட்டுட்டு இருக்காரு. இதுல கரண்ட் பில் வேற 1000க்கு மேல போகுது. எதை வச்சு காசு கட்டுறது? அவர் தர்றது 1000, அதை இப்படியே வாங்கிக்கிறாரா? வாழ்க வாழ்க வளமுடன். நல்லா இருக்கட்டும், அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஜனநாயகம் வாழட்டும்.